தேவன் இயேசு உங்களையும் என்னை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஏகப்பட்ட கிரயங்களை செலுத்தினார். ஏன்னா உங்கள் தூரம் எங்கள் தூரம் அல்ல பரலோகங்கிறது. அதை விட்டுட்டு அவர் இந்த பூமியில் வந்து உங்கள் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை அவர் எடுத்துக்கிட்டு அவர் வாழ்கிறதுக்கான காரணமே நம்மளை விடுதலையாக்கணும். ஏன்னா மற்றவங்களை ஆசீர்வதிக்கப்படுங்கிறதுக்காக, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவங்களுக்காக நான் எனக்காக நான் வாழ்ந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, அவங்களுக்கு இந்த 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 செய்தியெல்லாம் விட்டு தலையிடுங்க. இல்லை, மனிதர்களுக்காக தேவன்களுக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நானும் ஒரு பங்காளியாக இருக்கிறேன், அப்பா சொல்லிவிட்டு போன காரியத்தை நானும் செய்வேன், எனக்கு என் மேல் வைத்திருக்கிற கடமை, நான் இந்த பூமியில் சாதாரண ஒரு மனிதனாக வாழக்கூடாது, ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமையை நான் வெளிப்படுத்தி விட்டு தான் என்னுடைய கடைசி என்ன மூச்சு போகும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறவங்களுக்கு மாத்திரம் இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. இது அவங்களுக்கு மாத்திரம் இதுக்கு கீழ்ப்படியுங்க. ஆமென் ஆமென் சொல்லுவோமா? அப்படிப்பட்டவங்க யாருமே இல்லை போல. சரி, நல்லதா போச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு இந்த செய்தி தைரியமாக இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் மேலே தேவன் ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறார், விசேஷித்த அபிஷேகங்கள். அந்த அபிஷேகத்தோடு கூட இந்த சபையில தேவன் வைத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுக்கு தெரியும் எதை எங்க எப்படி எந்த காலத்துல வைக்க வேண்டும்னு சொல்லி. அப்ப நம்முடைய முயற்சி தேவன் பார்க்கக்கூடியதாக. நாங்கள் இன்னும் கடந்து போகக்குள்ள நான் அந்த காரியத்தை விளங்கப்படுத்துகிறேன். நம்முடைய முயற்சி தேவை, நம்முடைய அர்ப்பணிப்பு தேவை. தேவனுக்கு முன்பதாக எல்லா காரியம் எல்லாம் தான் சூழ்நிலைகள் எவ்வளவுதான் மாற்றமாக தாமதமாக இருந்தாலும், அன்பானவர்களே, நாங்கள் எங்களை காலத்தில் ஊழியம் உங்களோட மாதிரி காலத்தில் நாங்கள் ஊழியம் ஆரம்பிக்க போது நான் 3 மணிக்கெல்லாம் எழும்பி 4-4:30 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஜெபத்தில் அமர்ந்திருந்து, சரி, அந்த காலத்தில் நாங்கள் ஊழியமெல்லாம் பெருசாக செய்கிறது கிடையாது. அந்த இடத்துல வந்து கூட்டுறது எங்கள் வேலை என்ன தெரியுமா? சபையை கூட்டுறது, சேர் எல்லாம் துடைக்கணும், எல்லாம் துடைச்சி எல்லாம் நூலம்படை இருந்தால் ஒரு கிழமை போனவங்க அந்த பக்கம் போனால் வந்து ஒரு கிழமையில எல்லாம் நூலம்படை எல்லாம் பிடிச்சி அப்படி இருக்கும். எல்லாம் தட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி மொப் பண்ண வேண்டியதெல்லாம் மொப் பண்ணி சேஸ் எல்லாம் துடைச்சி நாக்கால் கதிரை குதிரை எல்லாத்தையும் துடைச்சி ஆயத்தப்படுத்தி வைக்கணும். 8:30 மணிக்கு சேவிஸுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு கிழமை ஞானஸ்தானம் இருக்கும். ஒவ்வொரு ஞானஸ்தானத்துக்கு நான் 5 மணிக்கெல்லாம் வெளியில் போயிட்டு ஒரு இங்கேருந்து சாதாரணமாக அந்த கேட்டுக்கு வெளியிட ரோட் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து டேங்க் ஊற்றுறாங்க, தண்ணி கிடையாது. அப்போ ஒவ்வொரு கிழமையும் இது அடிக்கடி இதுதான் செய்கிற ஒரு காரியங்கள். விடிய காலையில் எழும்பி போய் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி ஞானஸ்தானத்துக்கு, ஏன்னா கொஞ்சம் வழியில் இருந்து பார்த்தாது டேங்க் ஒன்று இருக்கும், பெரிய டேங்க், ஏன்னா ஒருத்தரை முழுக்கி எடுக்கிற அந்த தெரியும் தானே, அந்த தண்ணி தொட்டியில் கொண்டு வந்து தண்ணியை நிறைச்சி ஒவ்வொரு கிழமையும் அந்த ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்தி எல்லாம் முடிச்சதுக்கு படிச்சாச்சு எல்லாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மூடிட்டு போகக்குள்ள இப்படித்தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். உங்களுக்கெல்லாம் சொகுசா திறமை இருக்குதோ இல்லையோ, தூக்கி மேலே வச்சதுக்கு பிற்பாடு அதெல்லாம் கணக்கே எல்லாம் போச்சு. தேவ சமூகம்னு அற்பமாக எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஜெபம் துதி இதுக்கெல்லாம் ஏன் தெரியுமா? காலங்காலமாக அவங்க பின்னாடி நின்று கத்தி இந்த காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவ ஊழியர்கள், தேவ சபை போதகர்மார்கள் ஏன் உங்களை எல்லாம் அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் ஒரு கனமுள்ள பாத்திரமாக இந்த பூமியில் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று. ஆமென். மரியாதை உள்ளவர்களாக, கனம் உள்ளவர்களாக, உங்களோட அபிஷேகங்கள் எல்லா நாட்டுக்கும், எல்லா தேசங்களுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா பிரதேசங்களுக்கும், எல்லா கிராமங்களுக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் உங்களுடைய அபிஷேகம் தேவை. ආමෙන්. ඔබගේ ආලේපේ තාමත් වැදගත්. ඔබ දෙවියන් වහන්සේ ආලේප කරලා තබා තිබෙන්නේ. ඔබගේ ආලේපේ බොහෝ දෙනාට අවශ්‍ය වෙනවා. ඔබ එනකනුත් බලාගෙන ඉන්න බොහෝ දෙනා. ආමෙන්. ඔබ එනතුරු සමහරක් පැති, සමහරක් ප්‍රදේශයන්, සමහරක් මනුෂ්‍යයන්, සමහරක් පවුල්, සමහරක් දේශයන් ඔබ එනකන් නිදාස් වෙන්නේ නැහැ. ඔබ එනකන් බලාගෙන ඉන්නවා. ඔබ තුල විවිධාකාර, ඔබ මෙතනම ඉඳී කියලා, මෙතනම අවුරුදු ගණන් ඔබ පැටව ගාලා මෙතනම ඉඳී කියලා දන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේගේ ඒ තැන් වලට ගෙනල්ලා උන්වහන්සේ පුහුණු පුරුදු කරලා සූසු කාලය වෙනකොට දෙවියන් වහන්සේ අරගෙන පාවිච්චි කරන පිණිස ஒவ்வொரு காலங்கள் வரும்போது ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும் ரீதியாக ஆண்டவர் வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு கனமுள்ள பாத்திரமாக வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் தேவை. நமக்கு முன்னாடி செல்வதற்கு, நாம இதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நாம தான் கால் எடுத்து வைக்க வேணும். ஆமென் சொல்லுவோமா? வெளியில போறதுக்கு யார் வந்து தள்ளிக்கிட்டு போக வரைக்கும் இருக்காதீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில முயற்சியோட, தூக்கங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் 6, 7 மணி 8 மணி ஆகி வேலை போய்ட்டு, சில 10 மணி 1 மணி 2 மணி ஆகி இப்படியெல்லாம் நீங்கள் வரலாம். ஆனாலும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும், இது எல்லாத்தையும் விட தேவனுக்கு முதலிடம். வாழ்க்கையில்
தேவனுக்காக நம்ம இந்த பூமிக்கு வந்ததே நம்ம இந்த தேவனுக்காக வாழ்வதற்கு. எல்லாத்துக்கும் விளங்குதா? இந்த பேசுறதா ஏதாச்சும் பேசிட்டு அது பாடுங்கிட்டு சொல்லிருங்க எனக்கு, நான் அது பாடு பேசுறேன். இந்த பூமிக்கு நம்ம வந்ததே தேவனுக்காக வாழ. எங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இல்லையே பாஸ்டர், நாங்கள் நினைச்சோம் எங்களுக்காக வாழ இல்லை, தேவனுக்காக வாழ. ஆமேன்னு சொல்ல வரைக்கும் விட மாட்டேன். எல்லாரும் ஆமேன்னு சொல்ல வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா அந்த வெளிப்பாடு இன்னைக்கு சரி பெற்றுக்கொள்ளுங்க, இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாட்டியும். நீங்க எல்லாம் இந்த பூமிக்கு வந்தது தேவனுக்காக வாழ. இயேசு எதுக்காக வந்தாரு? உங்களுக்காக வாழ. நீங்க எதுக்கு வந்தீங்க? அவருக்காக வாழ. உங்களுக்குள்ள வைத்திருக்கிற சகல காரியமும் அவரால் உருவாக்கப்பட்டது. அவருக்கு பயன்படுத்த, அவருக்கு கிரியை செய்ய, அவருக்கு பேச, அவருக்கு உறவு கொண்டாட. ஆமென். இதுல இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இல்லாட்டி சபையில இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ப மாட்டாங்க ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து வச்சிருக்கிறார், அதனால நான் யாவற்றையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு என்னுடைய வாழ்க்கையில யாவற்றையும் நான் தேவனுக்காக அர்ப்பணிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்காததுனால இன்னைக்கு தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக என்னால் அன்பான பிள்ளைகளே, அல்லேலூயா, எங்க இருக்கிறீங்க? வார்த்தை வாசிச்சிருவோமா? நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. எங்களுக்கு தாருங்கள் ஆதிகாமம் 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை வரைக்கும். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று யார் உனக்கு அறிவித்தவன்? ஹல்லேலூயா. யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்ப நமக்கு தேவையானது இன்னும் ஒன்று இருக்குது. 9ல கடைசி துண்ட வாசிங்க, 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென், அல்லேலூயா. எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு ஆரம்பிக்கப்படுது. அப்படியே கண்களை மூடிக்கொள்வோமா, ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால வருகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய அன்பின் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க, ஆழத்தை நீங்க விளங்கப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் உணர்த்த வேண்டியது காரியம் நீங்கள் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுடைய ஆசிரியர், நீங்க தான் எங்களுக்கு போதகர், நீங்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. என்னையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒரு காரியம் ஒருத்தர் இந்த கிழமை தோறும் ஆண்டவர் பேச சொல்லி சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ದಶಮ ಭಾಗಕ್ಕೆ ಎತ್ತನೆ ಪೇರು ಉಮ್ಮೆಯ ಇರುಕರಿಂಗೆ ದಶೆಂ ಕೊಟ್ಟ ಸೊಲ್ಟು ಒಬ್ಬ ಕೀದನಿಗೆ ವಿಶ್ವಾಸವಂತವೇ ಇನ್ನವದ தசம பாகத்துக்கு. ஓகே, காணிக்கைக்கு எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? இந்த 2 பங்கு இருக்குது. இதுல முக்கியமானது, இங்க இல்லாவிட்டாலும் தசம பாகம் 10ல் 1 பங்கு கர்த்தருக்கு உரிதானது. இந்த காணிக்கை என்பது அந்த காலத்துல இருந்தே தன்னுடைய ஆசாரியனுக்காக, அப்படின்னா தன்னை நடத்துகிற, தம்மை வழி நடத்துகிற பாஸ்டர் போதகருடைய காரியத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து ஜனங்கள் இப்படிதான் அந்த காலத்திலிருந்து செய்து வந்தார்கள். ஆமென் சொல்லுவோமா? அது ஏன்னா இந்த போதகரை பார்த்துக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய, அவர் சாப்பிட்டாரா, குடிச்சாரா, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி குடும்ப நிலவரங்கள், இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஜனங்களுடைய கடமை. என்னைக்காச்சும் உங்கள் பாஸ்டர்கிட்ட போயிட்டு உங்களோட காணிக்கையை கொடுத்து தசம்பாக தேவன் சமூகத்தில் நீங்கள் போட்டுருங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. காணிக்கை கொடுத்து என்னைக்காச்சும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டியான்னு என்னைக்காச்சும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கீங்களா? அப்படி ஒரு ஞாபகம் இருக்குதா உங்களோட வாழ்க்கையில்? இருந்திருந்தால் பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக. இது உங்களோட வாழ்க்கை நடக்க. ஏன்னா அங்கே பெரிய ரகசியங்கள் உண்டு. ஏன்னா இது வரைக்கும் காணிக்கை குறித்து, தசம்பாகத்தை குறித்து நாங்கள் பேசுனது கிடையாது. உங்கள் காணிக்கையில் தசம்பாகத்தில் நாங்கள் வாழல, சேர்ச்சும் அதில் ஓடாது. நான் எங்களோட வாழ்க்கையை இது வரைக்கும் சம்பாதிக்க சம்பளத்தினாலேயோ இதனால நாங்கள் ஒரு நாள் ஓடினது கிடையாது. தேவன் என் உயிர், ஏவிட்டு உயிர் அவர், அவர்கிட்ட உயிர் எனக்குள். ஆமென். இதனால் இந்த காரியமெல்லாம் நாங்கள் அதுக்காக ஓடுறதில்லை, தேவனுக்காக.
பிறந்ததே தேவனுக்காக, ஓடுறதும் தேவனுக்காக. அதனால உங்களுக்கு நீங்கள் வளர வேணுமா, உங்களோட வாழ்க்கையில் ஏதோ கட்டுகளில் இருந்து நீங்கள் வெளியில் வர வேணுமா, காணிக்கை ரொம்ப முக்கியம். தசம பாகம் அது முக்கியம். அதில் காணிக்கை 2வது பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அது சந்தோஷத்தோடு எவ்வளவானாலும் அது கொண்டு வந்து கொடுத்து இதை ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதித்து நீங்கள் கடந்து போகக்குள்ள தான் உங்களோட வாழ்க்கையில் பல கனிகள், பல வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். இதில் இவ்வளோ காலமாக நான் இருந்தேன், இதை வரைக்கும் குறித்து நான் எதை ஒரு நாள் பேசுனது கிடையாது. ஆனால் கவனம், தேவன் சொன்னதுனால இந்த கிழமையை அவர் சொல்லிக்கிட்டு இருந்ததுனால நான் எப்படியாச்சும் ஓகேப்பா நான் சொல்கிறேன்னு சொல்லி உங்கள் மத்தியில் சொல்லியாச்சு. ஆமென். எனக்கு பணம் தேவைனால, எனக்கு பணம் தேவைன்னா நான் ஆண்டவர்கிட்ட ஜெயிப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுப்பா. இன்னைய வரைக்கும் போசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை. அதனால சொல்கிறேன், தேவன் என்னை நல்லபடியாக பார்த்துக்கொள்வார். ஆமென். அட ஏன் உங்களுக்கு எவ்வளோ பொறாமன்னு பாருங்க. அது கொஞ்சம் பெலாம சொல்லியிருக்கலாம்ல ஆமென்னு சொல்லி. அப்படி வாங்கலை வழிக்கு, பொறாம வேணாம். சரியா, தேவன் நல்லா, ஆமாம் எங்களை பார்த்துக்க மாட்டாரோ, உங்களை மட்டும் நல்லா பார்த்துக்கிறாரோ. ஆமென். அப்படியா இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. நல்லா பார்த்துக்கிறாரு, எல்லா தேவைகள்லாம் பார்த்து அவர் சந்திக்கிறாரு. ஆமென். எந்த குறையும் இது வரைக்கும் வச்சதில்லை. இருந்த குறைகள் எவ்வளவோ இருந்துச்சு வாழ்க்கையில், ஆனால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் நல்லபடியாக பார்த்துக்கொள்கிறாரு. நான் நம்புகிறேன் உங்களையும் அப்படியாப்பட்ட தேவன், என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் இன்னைக்கு என்னுடைய தேவனாக இருக்கிறார். அப்போ என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன். காணிக்கை சம்பாங்கத்துக்கு உண்மையாக இருங்க. ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே வழி அதுதான். உங்களோட வாழ்க்கையில் ஒரு இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கடந்து போகணுமா, ஒரே வழி. ஆமென். ஆதாமை தேவன் நோக்கி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாமல்ல, அவர் வர்றார் ஏதேன் தோட்டத்துக்கு. இவ்வளவு காலம் ஆதாம் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு கைக்கும் ஓடி போயிட்டு தேவனுக்கு முன்னாடி நிற்கிறான். அப்பா வந்துட்டீங்களா? அந்த அப்பா பாருங்க, வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள வீட்டுக்கு பிள்ளைங்க இருக்கும்ல, அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வேலைக்கு போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா வருவாங்க, எப்படா வேணும். ஏன்னா மிட்டாய் கொண்டு வருவாங்க, டொஃபி கொண்டு வருவாங்க, சாக்லேட் கொண்டு வருவாங்க, ஏதாச்சும் கொண்டு வருவாங்கல்ல, அப்பா அதை கொண்டுகிட்டு வருவாருன்னு சொல்லி. இப்படி அனுபவம் உள்ளவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். எனக்கு மட்டும்தான் அனுபவமா? சரி, அப்பா வருவார், அப்பா ஏதாச்சும் கொண்டுக்கிட்டு வருவாருன்னு நல்லா தெரியும். ஏன்னா பாசமுள்ள அப்பமார்கள் அந்த மாதிரி தான். இப்போ மறுபக்கமாக இருக்கு, சரி பரவாயில்ல, பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆதாம் அந்த குளிர்ச்சியான வேலையில் தேவன் எப்பொழுதும் வருவார், வந்து அவர் ஐடியா கொடுப்பார், அவர் பேசிக்கிட்டு இருப்பார், எப்படி என்னன்னு சொல்லி. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் இல்லை, அதனால அவருக்கு அந்த மாறவே முடியாது. அவர் எப்பொழுதும் வந்துக்கிட்டு இருப்பார் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து இவர்களோடு உட்காந்து இவர்களோடு பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் அவருடைய காரியத்துக்கு போவார். ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் நடந்திருக்குது. அதனால தான் ஆதாம் செய்த எல்லா காரியத்தையும் இதுவரைக்கும் நம்ம காண்ற, நீங்கள் உட்காந்துருக்க சேர்ல இருந்து, நான் பேசிக்கிற மைக்கில் இருந்து, இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்டாண்டில் இருந்து, இன்னைக்கு காண்ற இது எல்லாம் ஆண்டவருக்கு ஆதாமுக்கு அந்த தாளந்தை கொடுத்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லி இதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்ய, நோவாவோட பக்கத்தில் இருந்து நோவாவுக்கு பேலையை கட்ட சொல்லிட்டாரு. ஆனால் நோவாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து இதுக்கு இந்த ஆணியடு, நீ இந்த பலகையடு, இதுக்கு இப்படி தான் செய்யணும், இதுக்கு இவ்வளவு தான் நீட்டாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பிளான் அவர் கொடுத்ததுனால தான் அவர் அவ்வளோ பெரிய கப்பலை வேலையை செய்து முடித்தான். ஆமென் சொல்லுவோமா? அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அந்த காலத்தில் இருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உபதேசம் கொடுப்பதற்கு, அவர்களை நடத்துவதற்கு, இந்த வழியில் இன்னைக்கு நீ இருக்கிற சூழ்நிலை எப்படி கடந்து போகலாம், அவ்வளோ பெரிய வெள்ளம், அவ்வளோ பெரிய ஆண்டவருடைய அவ்வளோ பெரிய கோபத்தினால் உண்டாகிற அந்த வெள்ளத்துக்கு தாக்கு பிடிக்கத்தக்கதாக அவ்வளோ பெரிய பேலையை கட்டுவதற்கு ஆண்டவர் எப்படி வந்து உபதேசம் கொடுத்து அதுக்கு என்னென்ன பயன்படுத்தணுமோ, அந்த சூறாவளியில் இல்லாட்டி அந்த தண்ணியில் அடிப்படுற நேரத்துக்கு எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாக்கப்படுறதுக்கு ஆண்டவர் எப்படி ஐடியா கொடுத்து அதை செய்தாரோ, அதே போல இந்த காலத்திலையும் உங்கள் பக்கத்தில் இருந்து ஆண்டவர் ஐடியா கொடுப்பதற்கு ஆயத்தம் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு இவ்வளவுதானா? இன்னும் இருக்குதா உங்களுக்குள்ள? ஆமென் சொல்லுவோமா? எல்லாருமாக ஆயத்தமா இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆதாம் ஓடி போய், அப்பா வாங்க, வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அவங்க 2 பேருமே ஓடி போயிட்டு உட்காருங்கப்பா பேசிக்கிட்டு இருந்து இவர்கள் 2 பேர் என்னன்னு ஒரு நாள் வந்துச்சு.
அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க 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 தனக்குள்ள பாசமும், தனக்குள்ள ஒரு ஆர்வமும், தனக்குள்ள ஒரு மரியாதையும், தனக்குள்ள ஒரு அன்பும் அப்படியே கடந்து வந்த இந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு நாள் ஏற்பட்டுச்சு. தேவ சத்தத்துக்கு மீறி வேறு ஒரு சத்தத்துக்கு செவி கொடுத்ததனால் எங்க நிக்கிறாங்க தெரியுமா? துக்கமான ஒரு நிலவரம். இவ்வளவு நாள் நல்லா ஓடிக்கிட்டு ஆடி பாடி அந்த தோட்டத்தில் ஆண்டவர் பேசுகிற நேரத்தில் சாப்பாட்டுக்கு குறை இருக்கல. ஆமென். கேமட்ட இங்க தாவே அத்திப்பேனே, சாப்பாட்டுக்கு குறைகள் இருக்கல, நடப்பதுக்கு வீட்டில் சண்டைகள் இருக்கல, கொலைகள் இருக்கல, வெறித்தனங்கள் இருக்கல, எரிச்சல் இருக்கல, போட்டி இருக்கல, பொறாமை இருக்கல. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 பேரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. மிருகங்கள் அவர்களோட இருந்தாங்க. அந்த தோட்டத்தில் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆமென். எல்லாமே நேர்த்தியா இருந்தது. தேவ சமூகம் இருக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு வேர்வையும் இல்லாமல் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க 2 பேருமே. குளிர்ச்சியான நேரம், அவங்களுக்கு எல்லா சொகுசான காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஏற்பட்டுச்சு. 2வது சத்தம். देवनी शब्द है கவதாத மட்டேசின்னே இவராய். 2வது சத்தம் எப்போ கேக்குதோ, எல்லாரும் சொல்லுவோமா? 2வது சத்தம் எப்ப கேக்குதோ, சபை கொஞ்சம் பேலமா வாய திறந்து சொல்லுங்க. 2வது சத்தம் எப்போ என் காதில் கேக்குதோ, எப்போ அதுக்கு கீழ்ப்படுகிறனோ எல்லாம் போச்சு. දෙවෙනි ශබ්දයට කවදාද ඔබ ඇහුම් කන් දෙන්නේ? ඔක්කොම ඉවරයි. சுணுவேணுமா? ஆண்டவர், நான் விடிய காலையில் நான் அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வந்து அதே கேள்வியை இன்னைக்கு சபையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆதாமே, உங்க பேரை போட்டுக்கோங்க. நீங்க இப்ப எழுதுறீங்கல்ல, அதுல போட்டுக்கோங்க உங்க பேரை. நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவர் வச்ச இடத்துல, ஆண்டவர் எனக்கு தந்த சமாதானத்துல, ஆண்டவர் எனக்கு தந்த சுகத்துல, ஆண்டவர் எனக்கு தந்த செழிப்புல, ஆண்டவர் எனக்கு தந்த சமாதானத்துல, ஆண்டவர் தந்த எனக்கு விடுதலையில, ஆண்டவர் எனக்கு தந்த பாசம், நேசம், என்னுடைய ஜெப வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கையில நான் எந்த இடத்துல நிக்கிறேன்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, வாக்கு தத்தங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. ஆனால் நான் எங்க நிக்கிறேன்? ஆதாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்டேன். ஏதோ தோட்டத்தில் வர்றேன்னு உங்க சத்தத்தை காலடி நீங்க வர்ற நேரம் நான் கேட்டேன். ஆனா இப்ப நான் நிர்வாணியப்பா, உடுப்பு இல்லாம நான் போயிட்டு மறைஞ்சிட்டேன். என்னால முடியல, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல. அன்பானவர்களே, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல. இப்ப உங்க முகத்தை பார்க்க முடியல. வெக்கமா இருக்குது, பயமா இருக்குது. எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு கால பாசமா போயிட்டு அப்பான்னு தொத்துனது எங்க போனுச்சு? என்ன நடந்துச்சு? මෙච්චර දවස තාත්තා එනකොට තාත්තේ කියලා දුවගෙන ගිහිල්ලා වැළඳ ගත්තා, තල්ල ගත්තා, ගිහිල්ලා වාඩි වෙලා කතා කරගෙන හිටියා. දැන් මොකද උනේ? ගා පිටි පස්සේ බයයි, ලැජ්ජායි එළියට එන්න. வெளியில வர முடியலல்ல? எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்கல்ல? எங்கேயோ ஒரு சத்தம் கேட்டிருக்குது இல்ல? ஆமென், ஆமென், ஆமென். அபிஷேகம் வெளியில வந்து கிரியை செய்யல. ஆரம்ப காலத்துல ஆண்டவர் என்னை எடுத்து நல்லா பயன்படுத்தினாரு. ஆரம்ப காலத்துல நான் தேவனோடு 5 அவர் 3 அவர் 4 அவர் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். வேத வாசிப்புல நான் அப்படியே உறுதியா இருந்தேன். தேவ சத்தம் எனக்கு நல்லா கேட்கும். தேவன் அங்கே இங்கே எடுத்து என்னை பயன்படுத்தினார், நடத்தினாரு. இப்ப எங்கேயோ கோட்டை விட்டாச்சு இல்ல? எங்கேயோ 2வது சத்தம் வந்துருச்சு இல்ல? 2வது சத்தம் கேட்டால் ஒரே ஒரு சத்தம் நமக்கு, அது ஆண்டவராகிய தேவனுடைய சத்தமாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். 2வது சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்களோ? 2வது சத்தத்தில் இருக்கிற என்னன்னு, முதல் சத்தத்தில் நான் பேசுனது போல் சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், நிம்மதி, கசப்புள்ள, வெறுப்புள்ள, கொலை இல்லை. எது அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நேரத்தில் நல்லபடியாக, நல்ல அமைதியாக, எந்த குறையுமே இல்லாமல், விதைக்கவும் தேவையில்லை, அறுக்கையும் தேவையில்லை, நல்லபடியாக எல்லாமே நிறைவாக இருந்துச்சு. ஆனா இந்த 2வது சத்தம் கேட்ட இப்பாடு என்ன தெரியுமா நடந்துச்சு? அழிவு,
போட்டி, பொறாமைகள், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, மன்னிப்பு கொடுக்க முடியாது. யாரை பார்த்தாலும் இப்போ இருக்கிறதுல குடும்பங்களில் கணவன் மனைவிக்கெல்லாம் இருக்கிறதுல அவங்க 2 பேர் என்னத்தை தான் இப்படி சில பேரோட வாழ்க்கையில் கண்டிருக்குது. அம்மா டார்லிங்னு சொல்லிக்கிட்டு வந்தா எதையோ கண்டுச்சு வந்துருச்சோ, என்ன புதுசாக இருக்கு இன்னைக்கு பேச்சு வார்த்தையெல்லாம், சரியா? அது ஒன்று. அடுத்து அது முறைச்சிக்கிட்டு வந்துச்சா, இவன் ஆமாம் வெளியில் இருக்க கோவத்தெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து காமி. அம்மாமார்களே, எங்க இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். 2வது சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? யார் சொன்னது? அந்த சத்தம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களை நிர்வாணமாக்கிரும், வெக்கத்தை கொண்டு போயிரும், மறைக்க செய்திரும், ஆசீர்வாதத்தை காண முடியாது, ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்க வரும். 2வது சத்தம் දෙවෙනි ශබ්දය ඔබව නිර්වස්ත්‍ර කරලා, බය ඇති කරලා, මුකුත් නැති කරලා, වේදනාව ඇති කරලා ඉස්සරහට එන්න බෑ, මුණ දෙන්න බෑ, கில்ல ஹங்கலத்தியாய். ஏன் இந்த வார்த்தையை தேவன் தந்தார்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்க வாழ்க்கை குறித்து உங்களுக்கு தெரியும். அன்பான பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு அம்மா கிட்ட நான் இப்போ கிட்டத்தில் கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களாம்மா? என்ன உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்ல தடுமாற்றத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இல்லையே பாஸ்டர், நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னாங்க. அம்மா எப்போ கடைசியாக வேத வாசிச்சிங்கன்னு கேட்டேன். அம்மா தலையை சொரிஞ்சாங்க. எப்போ கடைசியாக தேவ சமயத்தில் உட்காந்தீங்க ஜெபித்தீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சிக்கல் இல்லை. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்களோட வாழ்க்கையில் ஜெபமும் இல்லை, வாழ்க்கையில் வேத வாசிப்பும் இல்லை, தேவனோட கூட இருக்கிற உறவு கூட இல்லை, எப்படி நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்துக்கு போச்சு சபை ஜனங்கள். யோசிக்க வேண்டிய நேரம், யோசிக்க வேண்டிய காலகட்டம். வாழ்க்கையில எது தவறக்கூடாது, எதுக்குள்ள உறுதியா நிக்கணுமோ அது ரெண்டுமே இல்லை. அவங்க சொல்றாங்க, நல்லா இருக்கிறோமே பாஸ்டர். எதுலம்மா நல்லா இருக்கிறீங்க? எங்க நல்லா இருக்கிறீங்க? 2வது சத்தம். 1வது சத்தம் உன்னை ஆறுதல் படுத்தும், 1வது சத்தம் உன்னை மேன்மைப்படுத்தும், 1வது சத்தம் ஆண்டவருடைய சத்தம் உன்னை உயர்த்தி 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 குப்பையிலையும் புழுதியில இருந்து உன்னை தட்டி உன்னை கழுவி சுத்தப்படுத்தி ராஜாக்களோடு அமர வைக்கிற சத்தம். 2வது சத்தம் உன்னை இருந்த ராஜரீகத்தில் எடுத்து போட்டுவிட்டு உன்னை திரும்பவும் குப்பையும் புழுதியாகவும் மாற்றுகிற சத்தமாய் இருக்கிறது. நீ எங்கே இருக்கிறாய்ன்னு சொல்லி இன்னைக்கு அந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறாய். ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? எங்கே நின்றுகிட்டு இருக்கிறாய்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாய்? இதை சொல்ல வரும். ஒரு நாள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இந்த இஸ்ரேல் மக்கள் இருக்காங்கல்ல, இஸ்ரேல் மக்களுக்கு இதுவரைக்கும் நடத்தின சாமுவேல் தான் அந்த நேரத்தில் இருந்தார். சாமுவேல்கிட்ட ஆண்டவர், சாமுவேல் போயிட்டு ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்னை வேணான்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னை வேணான்னு சொல்லி வேற ஒரு ராஜா ஒருத்தரை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் அந்த சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, சாமுவேல் உன்னையே வெறுக்கலை, என்னை தான் வெறுத்தாங்க, என்னை தான் வேணான்னு சொல்கிறாங்க. நான் ராஜாவாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் அந்த காரியத்தை செஞ்சாங்க. சார், அந்த ஜனத்துக்கு தேவையான விதத்தில் நீ செய் அப்படி சொல்லி ஆண்டவர் மன வேதனையோடு சொல்லுகிறார். ஆமேன். சாவுலை கொண்டு வந்து ஆண்டவர், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சாவுலை கொண்டு வந்து ஆண்டவர் எப்படி தெரியுமா அவர் நினைச்சாராம்? சாமுவேல் சொல்கிறாரு, சாவுல் உன்னை ஆண்டவர் சதா காலத்துக்கும் ராஜாவா ஒன்று சிங்காசனத்தை உறுதிப்படுத்தணும்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரே, நீ வீண் பண்ணிட்டியே அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம. அப்படி சொல்றாரு. 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தை 13-14 நீங்க வாசிங்க, வீட்டில் போயிட்டு வாசிச்சிங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படுது, உன்னைய சதா காலத்துக்கு உனக்கு ராஜாவா நான் ஏற்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய திட்டம் இருந்துச்சு. ஆனா நீ அதை இல்லாமக்கிக்கிட்டியே, நீ நாசமாக்கிக்கிட்டியே, உன் வாழ்க்கை இல்லாமக்கிட்டே, ஒரு ராஜரீகத்தையே நீ இல்லாமக்கிக்கிட்டியே. சாவுல், ஏன் இப்படி பண்ணின? என்ன செய்தாய்? ஆமென். 1வது எங்கே இருக்கிறாய், 2வது என்ன செய்தாய். அந்த இடத்துல நீங்க வாசி பாருங்க, அருமையான ஒரு சம்பவமா இருக்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் என்ன தெரியுமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு?
நான் என்னுடைய சத்தத்தை மட்டும்தான், என்னுடைய சத்தத்துக்குள்ள மட்டும்தான் ஜீவன் இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய சத்தத்துல மட்டும்தான் ஜீவன் இருக்குது. ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் தான் உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும். ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம் தான் உங்களை மேன்மைப்படுத்தும். அவருடைய சத்தம் மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும். எல்லா சூழ்நிலையும் உனக்கு இருக்கிற பாதகங்கள் சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடியது, உன் வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரே சத்துவம் எங்கிறது கடந்து வரும். அதுதான் நமக்கு பலன். ஆமென். அதுதான் நம்முடைய ஜீவன், அதுதான் நம்முடைய வல்லமை, அதுதான் நம்முடைய ஐக்கியம். வேற எந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தாலும், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாலும் போச்சு. உங்க மகிமை, உங்க நிலவரத்தை, உங்க தனத்தை, உங்க தாய்ங்கிறத, உங்க அபிஷேகத்தை இழந்து அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட நிலவரத்தில் நீங்க அமர்ந்துருவீங்க. அதனால அன்பானவர்களே, கொஞ்சம் ஆழமா இருக்கலாம், கொஞ்சம் வலிக்கலாம், ஆனாலும் நம்ம ஆண்டவர் சொல்லும் போது நம்ம மனம் திரும்பிட்டா நல்லது. ஏன் தெரியுமா? இந்த சத்தம் லேசா நமக்கு கிடைக்கிறது இல்லை. இது நம்ம 28வது உபாகமம் 28வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனத்தை 2வது வசனத்தையும் டக்குன்னு படிக்கலாம். உபாகமம் 28. දිවිතේ කතාවේ 28 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදේ සහ 2 වෙනි පදය. உபாகமம் 28 அந்த இடத்துல சொல்லப்படுற அவங்களுக்கு உள்ள சகல ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க சுதந்திரரா மாற வேணுமா இருந்தால் இப்படி அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். வாசிங்க உபாகமம் 28 1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய். சிங்கள பைபிள் எப்படி தெரியுது? ஓன கமின் கந்தென்னே நம். அது ரொம்ப ஆர்வத்துடன் நீ அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தால் மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கை காக்கப்படும். இந்த ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எந்த சத்தம், 1000 கணக்கான சத்தங்கள் இருக்கலாம். மாம்ச சத்தங்கள், மனுஷர்களுடைய சத்தங்கள், பொருளாதார சத்தங்கள், நோயின் சத்தங்கள், பேயின் சத்தங்கள், தாயுடைய சத்தங்கள், தகப்பனுடைய சத்தங்கள், வீட்டு சத்தங்கள், அக்கப்பக்க சத்தங்கள், 1000 கணக்கான சத்தங்கள் இருந்தாலும் நீர் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சத்தம் எதுவென்று. ஆதாம் நல்லா அறிந்திருந்தார். உம்முடைய சத்தத்தை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் நான் பயந்து போயிட்டு ஒளிந்து விட்டேன். அவனுக்கு தேவனுடைய சத்தம் நல்லா தெரியும். தேவ சத்தத்துக்கே ஒளிஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கிறதா இருந்தா என்ன மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அவனோட வாழ்க்கையில. தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, எங்க இருக்கிறீங்க? ஆமென். அதிகாலையில் அடிக்கடி போன்லாம் ரிங் ஆகுமே. நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் பாஸ்டர் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி? கிடையாது. தேவ சமூகத்தில் இருக்க நேரம் ஆண்டவர் பேர்களை ஞாபகப்படுத்தும் போது கால் பண்ற நேரம் ரெடியா இருங்க. ஏன்னா சாமுவேலுக்கிட்ட ஏலி கிட்ட சரியா வளர்ந்தார். ஏலி கீழே சரியா வளர்ந்ததுனால தான் சாமுவேல் அவ்வளோ பெரிய ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக மாறுறதுக்கான காரணம். ஆமென் சொல்லுவோமா? ஏலிங்கிற ஆசாரியருக்கு கீழ் சாமுவேல் வளர்ந்ததுனால தான் அவன் அவ்வளோ பெரிய அந்த தேசத்தில், அந்த பிரதேசம் வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் வர்ற நேரத்தில் மனிதர்களாம் ஆடி போயிடுவாங்களாம். ஐயா, நீங்க சமாதானத்தோடயா வந்திருக்கிறீங்க? வேதம் சொல்லுது, அவரை போல ஒரு தீர்க்கதரிசி, அவளை போல ஒரு மனுஷன் இதுவரைக்கும் வரவும் இல்லை, இனியும் வரப்போவதில்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு தேவனோட நெருங்கி வளர்ந்த ஒரு மனுஷன் எங்க வளர்ந்தான் தெரியுமா? ஏலிக்கு கீழே வளர்ந்ததுனால தான் அப்படியாப்பட்ட சாமுவேலாக உருவாக்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு இருந்தாங்க போதகர்மார்கள். அவங்க எதை சொன்னாலும், என்ன காரியத்தை அவங்க சொன்னாங்க, நான் 2 மறு கேள்வி கிடையாது. ஓகே, எவ்வளோ கடிதமானதாக இருந்தாலும் அவங்க சொல்றது, இன்னைக்கு நீ வர்ஷிப் பண்ணக்கூடாது, நீ உட்காந்தா இருக்கணும். ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்கள் இந்த பயணத்தை முடிச்சுட்டு அடுத்து போகணும், இந்த இடத்துக்கு விசிட்டிங் பண்ணணும், அடுத்த கிழமை இதெல்லாம் கவர் பண்ணணும் சொன்னால் கட்டாயம் நாங்கள் அப்படியே கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை செஞ்சோம். ஏன் தெரியுமா?
எங்களை அந்த விதத்தில் வளர்றதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பு அப்படியே நாங்கள் அர்ப்பணித்த தேவ சமூகத்தில் எதை சொன்னாலும், ஏன்னா அவங்களோட வாக்கு தேவனுடைய வாக்கை தெய்வ வாக்கமாக, ஏன்னா மனுஷனுடைய அந்த போதகனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக நாங்கள் மதித்தோம். ஆமென். வேதமே சொல்லியிருக்குது, அந்த வார்த்தைக்கு நம்ம மீறிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். எங்களை பெருமைப்படுத்திக்கல இல்லை, நீங்கள் இங்கே இருக்கலாம், இல்லாட்டி அடுத்து ஒரு வேறு சபையில் போய்ட்டு நிற்கலாம், இல்லை நீங்கள் அடுத்து போதகராக இருக்கலாம். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமாக இல்லை, ஒவ்வொரு ஊழியக்காரவங்க. உங்களுக்கு கீழே ஒரு ஜனங்கள் வளர போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்கள் சத்தத்துக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்க வேணுமானால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். ஆமென். சபையில் ஏதாச்சும் பிழையா, ஏதாச்சும் குற்றங்கள் ஏதாச்சும் கண்டா நீங்களை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் சபையை பாதுகாத்து கொள்ள, பராமரிக்க. ஏன்னா உங்களோட ஆத்மாவுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த பாரம் இருக்கிறதுனால உங்களை அடிக்கடி 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 உங்கள் பின்னாடி நின்று நாங்கள் பேசி உங்களை தைரியப்படுத்தி உங்களை ஜெபங்களுக்கு கலந்து கொள்ள சொல்லி வேத வாசிக்கவும் தேவ சமூகத்தில் அமரவும் நாங்கள் எப்போது தைரியப்படுத்துகிறதுக்கான காரணம் என்ன? உங்களோட ஆத்மாவுக்கு எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம். உங்களோட ஆத்மாவை சிங்கம் இருக்குது, கரடியும் இருக்குது, ஓநாய்கள் இருக்குது. இது எல்லாத்துலேருந்து பாதுகாக்கணுமா? பாதுகாக்கணும். ஒரு காட்டில் ஓநாய், சிங்கம், கரடி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஆடுகளை கவனமாக பராமரிக்க வேண்டியது மேய்ப்பனுடைய கடமை. அதனால மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குமாம். அப்படியேப்பட்ட ஆடுகள் இருக்கிறீங்களா இந்த இடத்துல? எங்க பார்ப்போம். அப்படியேப்பட்ட ஆடுகள் இருக்கிறீங்களா? சிலது என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் திருந்தாது. அப்படியேப்பட்ட ஆடுகளும் இருக்குது. சரியா? அதுக்கு தடியும் கோலும் ரெடியா இருக்குல்ல, ஆண்டவரோட கையில போட்டு இழுத்துருவாரு. அதுக்கு தான் அதை வச்சிருக்கிறாரு, தடியும் கோலும். ஒரு தட்டு ஒன்று தட்டி, ஏன்னா கொஞ்சம் விலங்கி பெயிண்டா போச்சு, ஏன்னா நாங்கள் தூர பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில எதிர்காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தவறக்கூடாது, பிள்ளை விடக்கூடாது. அடுத்து ரெடியா இருக்க. நீங்க வழியை தவறிட்டீங்கன்னு சொன்னா ரெடியா இருக்கிறான் யாரு? அந்த ஒரு எல்லை ஒன்று இருக்குது, ஒரு வட்டாரம் ஒன்று இருக்குது, அதை பராமரிக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற நடத்துறது தான். ஏன்னா இவருக்கு கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் மேய்ப்பன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் ஆடுகள் வளைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ அவருக்கு தெரியும் அடுத்து அந்த பக்கம் இருந்து கரடியோ சிங்கமோ எது வந்தாலும் இவருக்கு தெரியும், இவர் ரெடியாக இருப்பார் அதை விரட்டுறதுக்கு. அதை விட்டு கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டா போச்சு. அதனால வளரக்குள்ள அந்த அரவணைப்புக்குள்ள வளருங்க. அதான் அவங்களோட பாதுகாப்பு. அதை தாண்டி போயிடாதீங்க. நீங்க ஒரு சபை போதகராக மாறினது பாட்டு தேவன் உங்க கையிலே ஊழியத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு நீங்களும் இதை தான் செய்ய வேண்டும். உங்க கரத்துக்குள் உங்களுக்கு தெரிகிற அளவு தூரத்தில் உங்களோட வாழ்க்கை குறித்து எந்த நேரத்தில் ஒரு கவனிப்போது அவதானத்தோடு இருக்க வேண்டும், ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஆமேன். அதை தவற விட்டுட்டா என்ன இருக்குது? சிங்கம், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, சிங்கம், கரடி, ஓநாய்கள் ஆயத்தமா இருக்குது. அது மட்டுமல்ல, வேடன்களும் இருக்கிறாங்க. சரியா? இதுல போயிட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. இதனால தான் ஒரு சபை, இதனால தான் ஒரு ஐக்கியம், இதனால தான் ஒரு சபை இவ்வளவு பெரிய நடத்த, இவ்வளவு பெரிய ஆராதனை, துதி, பாடல்கள், பிரசங்கங்கள், ஒரு போதகை, இதெல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்துறதுக்கான காரணம் தன்னுடைய ஆடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஆடுகள் விலையேற பெற்ற ஆடுகள். ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்கள் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவருக்கு கண்களுக்கு முன்னாடி. அந்த விலையேற பெற்றதுனால தான் இன்னும் உங்கள் பின்னாடி ஓடி 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 அந்த நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எவ்வளவோ ஊழியங்கள் இருக்குது, இதில் போயிட்டு ஒரு மேய்ப்பனாக அழைச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் தெரியுமா? இல்லை பாஸ்டர் நல்லது தான், ஆனால் இதில் இருக்கிற வருத்தம் இருக்குல்ல, இந்த அபிஷேகம் லேசப்பட்டது கிடையாது. இப்படியாப்பட்டவர்கள் எவ்வளோ முகம் கொடுப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்படி மேய்ப்பன் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க கோடிக்கணக்கான இருக்கிறவங்க, அவங்க படுற பாடுகள் என்ன தெரியுமா? ஒவ்வொன்றையும் வளர்த்து எடுத்து, ஒவ்வொன்றையும் சரியான நிலவரத்துக்கு கொண்டு வந்து, ஒவ்வொருத்தரையும் தேவ சமூகத்தில் தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மாற்றும் வரைக்கும் அவனோட உயிர் பெயரும்.
சாப்பாடு, பசி, பட்டினி, துக்கம், வேதனை, துன்பம், இது எது இருந்தாலும் இது எதையுமே கணக்கெடுக்காம நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க அந்த சபையை நடத்தி தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமுள்ள கரை திரையற்ற ஒரு மகிமை உள்ள சபையாக மாற்ற வேணும்னு சொல்லி என்ன போராடுவாங்க தெரியுமா? அது லேசப்பட்டதா இருக்காது. அதனால அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்க கீழ்ப்படிஞ்சிங்க. 1, வேதத்துக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. 2, ஏலி ஆகிய உங்க போதகருக்கு கீழ்ப்படிங்க. சரி, இதை நீங்க கற்றுக்கொடுங்க, நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. எதை வேணான்னு சொல்றாங்களோ விட்டு தள்ளுங்க, எதை செய்ய சொல்றாங்களோ அதை செய்யுங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஆமென். ஒரு சபைக்கு இல்லை இல்லாட்டி உங்க எல்லாத்தையும் தூக்கி போதகர்களை வச்சிருக்கலாம்ல? இல்ல, ஒரு காலம் இது கட்டம் வர வரைக்கும் ஆண்டவர் ஏன் அதுக்குள்ள வச்சு நடத்துறாரு? அந்த காரியத்துக்கு. அதனால ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேட்டது, நீ எங்கே இருக்கிறாய்? விட்டுட்டு போயிட்டியா? என் சமூகம் இல்லாட்டி போச்சு. நான் உன்னை வச்ச இடத்துல நீ நிக்காட்டி உன் வாழ்க்கை போச்சு. என்னாலையும் காப்பாற்ற முடியாம போயிடும். ஆமென். ஆண்டவருக்கு காப்பாற்ற முடியாது. ஏன்? நீங்க எல்லையை மீறின கைக்கோ அடுத்த ஒருத்தர் ரெடியா இருக்கிறான். அந்த எல்லை அந்த சத்தத்தோடு சேர்த்து அழிவும் வந்தது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கும் ஆதாமை குறித்து பேசிக் கொண்டிருக்க. ஆதாம் செஞ்ச அநியாயத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் நாங்கள் மாத்திரமல்ல, இனி பிறக்க போற இயேசு வரைக்கும் பிறக்க போற எல்லா குழந்தை, இன்னும் கர்ப்பத்தில் உருவாகாத பிள்ளைகள் கூட பாவியாக தான் பிறக்குது இந்த உலகத்துல. ஆமென் சொல்லுவோமா? அதுதான் உண்மை, அதான் சத்தியம். பிறக்க இன்னும் கருவுல உருவாகாத பிள்ளைகள் கூட இன்னும் 1000 வருஷத்துக்கு பிற்பாடு இயேசு வருவதா இருந்தால் அந்த 1000 வருஷத்திலையும் கூட அதாவது தேவ மனுஷனாய் இருக்கலாம், தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கலாம், தேவனோடு நெருங்கின மனுஷனாய் இருக்கலாம். அந்த கர்ப்பத்தில் இருந்து பிறக்கிற பிள்ளைகளும் பாவியாகத்தான். ஏன்னா அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் வரைக்கும் அவன் பாவியாக தான் இருப்பான். இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது அந்த ஆதாமுடைய சாபத்தை. அப்படியானால் நீங்க ஒரு பிள்ளை எங்கேயாச்சும் ஒன்றில் மிஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்த சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த காரியத்தை நீங்களும் கொடுக்க வரும், உங்கள் சந்ததியும் கொடுக்க வரும். ஆமென். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு சத்தம், ஆழமாக அந்த சத்தத்துக்கு மாத்திரமே என்ன செவி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க தேவ சமூகத்தில். அப்படி எங்கேயாச்சும் விலகிட்டீங்கன்னா, விலகி நீங்க போறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா இன்னைக்கே திரும்பிடுங்க. வேணாண்டவரே, உங்க சமூகத்தில் அந்த சத்தத்துக்கு மாத்திரம் நான் செவி கொடுத்து நடப்பதுக்கு. ஏன்னா அந்த சத்தத்துக்குள்ளதான் உங்களோட சகல மகிமையும் அடங்கி இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? 28வது உபாகமம் புத்தகம் 28 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு சத்தத்துக்கு அவனுக்கு ஆழமாக அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது என்னென்ன ஆண்டவர் இட்டிருக்கிறாரோ, என்னென்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், உன் காணியை ஆசீர்வதிப்பேன், உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லையை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக்குவேன், உன் கனியை ஆசீர்வதிப்பேன், மா தொட்டில் உன்னை பிசைகிற மாய் தொட்டிலை ஆசீர்வதிப்பேன், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் சகல காரியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். அதுக்கு முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நிபந்தனை. அந்த சத்தத்துக்கு ஏகமாய் செவி கொடுப்பதுக்கு. அந்த சத்தத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை இருந்தால் அவர் என்று சொன்னால் அடுத்த கிழமையும் இதை தொடங்குவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆனாலும் இந்த சத்தத்துக்கு முன்பதாக உங்களை நிறுத்தி, ஆண்டவரே எங்கேயாச்சும் விலகிட்டா மன்னிச்சுக்கோங்கப்பா, இப்பயே நான் திரும்பவும் அவங்க சமூகத்துக்குள்ள ஓடி வந்து திரும்பவும் அந்த ஏதன் தோட்டத்துக்குள்ள வந்து நான் ஆண்டவரே ஏதன் தோட்டமாகிய இயேசுவுக்குள், வார்த்தைக்குள், தேவ சமூகத்துக்குள் நான் வந்து அமர்ந்து ஆண்டவரை மனம் திரும்பி உங்களை திரும்பவும் ஆவியானவரே என்னோடு இருக்கிற உங்களை என்னை விட்டு விலகி கொஞ்சம் தூரம் போயிருந்தா ஆண்டவர் திரும்பவும் உங்களை என் பக்கத்தில் நெருக்கி உங்களோடு வாழ்றதுக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லி யார் யார் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க எழுந்திருந்து அப்படியே தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக உயர்த்துவோம். சாதாரணமாக எண்ணி எதை விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய சத்தம் வந்திருக்குது. ஆதாமே, உம்முடைய பேரை வைத்து கேளுங்க, நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டுருங்க, ஆண்டவரே இப்ப நான் இருக்கிற இடம் சரியாப்பா, நான் நிக்கிற ஸ்தானம் சரியா, எங்க இருக்கிறேன்,
எது உங்களை வலிக்கத்தக்கதாக இடத்துல இருக்கிறதா, உங்களை வேதனைப்படுத்துகிற இடத்துல இருக்கிறனா, இல்ல ஆண்டவரே நீங்க வச்ச இடத்துல நான் நிக்கிறேனா? உங்க வாழ்க்கை குறித்து உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் தீர்மானத்தை எடுப்போம். தேவன் சொல்ல சொன்ன காரியங்களை சொல்லி இருக்கிறபடினால் யார் யார் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஒரு நாள் நீங்க தேவனுக்கு மாத்திரம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களோட வாழ்க்கையில வேறொரு சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். வேறு சத்தத்தை கேட்டு செயல்படுவதற்கு தைரியத்தை தரமாட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் இடுகிறவர்களை ஒரு நாள் மற்ற ஒரு மனுஷனுடைய கால்களில் முழங்கால் இடுவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் கையேந்துகிற மனுஷர்களை மனிதருக்கு முன்பதாக கையேந்த ஆண்டவர் விடமாட்டார். எந்த அளவுக்கு நீ ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உம்மை உயர்த்தி அநேக ஜாதிகள் அநேக மக்கள் மத்தியில் உம்முடைய தலையை உயர்த்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். எங்கே நிற்கிறாய்? மனம் திரும்ப. யார் சொன்னதை கேட்டு, எந்த சத்தத்துக்கு கேட்டு இன்னைக்கு வாழ்க்கையில நீ ஏற்படுத்திக்கிட்ட தோல்வியை, அவமானங்களை, நிந்தங்களை, வேதனையை, துக்கங்களை, சமூகத்தை இழந்த சுபாவத்தை யாருடைய சத்தத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாய்? மகனே, என் மகளே, திரும்ப. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் ஆண்டவர். எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி, எல்லாம் இந்த உலகத்துக்கு புது ட்ரெண்ட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி உங்க உடை, உங்க நடை, உங்களோட கிரியை, உங்களோட பேச்சு, உங்களோட சிந்தனை மாற்றிக்கொள்ளாதீங்க. ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மாத்திரம். உன் வாழ்க்கையில எது செய்தாலும் தாவீதை போல, ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, எப்படி செய்யணும், என்ன விதத்தில் செய்யணும்னு சொல்லி நல்லா கேட்டு அறிஞ்சு காரியத்தை செய்ய பழகுங்க. அப்படியே ஒரு மனம் திரும்புதலோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவருடைய, இன்னைக்கு ஒரு தொடுதல் நம்மளோட வாழ்க்கையில வரட்டும். கேட்டுருங்க. உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கை, நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லிருங்க. நான் என்னை திரும்புறேன் ஆண்டவரே, ஆண்டவரே கொஞ்சம் என்னை ஆராய்ச்சி பாருங்க. தாவீது இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை கொஞ்சம் உங்களோட தராசுல போட்டு நிறுத்துருங்க, நீதியின் திராசுல என்னை நிறுத்து பாருங்க ஆண்டவரே, நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய பேச்சும் என்னுடைய கிரிகையும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்க என்று சொல்லி தாவீது சொல்றது போல நாமளும் இந்த நேரத்தில் கேட்டுருவோம். ஆண்டவரே என்னை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன், எனக்கு ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே. திரும்பவும் என்னை வச்ச இடத்துல வந்து நான் நிற்கத்தக்கதாக, என்னுடைய அழைப்புல வந்து நான் நிற்கத்தக்கதாக. ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில் அழைப்பை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான், தேவ மகிமையை இழந்தான், தேவ பிரசன்னத்தை இழந்தான். நீர் எங்கே நிற்கிறாய்? திரும்பவும் திரும்பி வா, திரும்பவும் திரும்பி வா. எந்த எல்லாத்தையும் தட்டிவிட்டு தள்ளி விட்டு என் மகனே என்று ஓடி வா. உம்மை சுத்திகரிக்க, உம்மை மீண்டுமாக அந்த கெட்ட குமாரன் ஓடி வந்தது போல நீ திரும்பி வரும்போது நிச்சயமாக தேவன் உம்மை எடுத்து, உம்மை கழுவி, உம்மை சுத்திகரித்து புதிய ஆடைகளை தந்து அவருடைய மோதிரத்தை உமக்கு போட்டு ஆண்டவர் அழகு பார்ப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்.